ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எடுத்துக்கலாம் மார்க் 4வது அதிகாரம் 30 வாசிக்கலாம். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு நாம் ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஊமைகளினாலும் திருஸ்தாந்தரப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியின் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அப்படிங்கிறார். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எதோடு கம்பேர் பண்ணி பார்க்குறோம்? சிலவங்க இந்த தேவனுடைய செயல்பாடுகளை எதோடு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க? எதோடு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்னா, இங்கே சொல்லுது, எந்த ஊமைகளால், எந்த கதையை வச்சு நம்ம அந்த கதையோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா, சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய எக்ஸ்பிளைன் கொடுக்குறார். ஒரு சாதாரண விஷயம்தான், அதிலிருந்து அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களிலிருந்து பெரிய விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஆண்டவர். அதான் சொல்ற, ராஜ்யத்தை எதுக்கு ஒப்புறார்? ராஜ்யத்தை எதுக்கு ஒப்புறாரு பாருங்களேன். இந்த ஒட்டுமொத்ததான தேவனுடைய செயல்பாடுகள் எதுக்கு ஒப்புறாருன்னா, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருந்துச்சாம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஒரு சாப்பாட்டில் சாப்பாடு தாளிக்கும் போது கடுகை ரொம்ப அதிகமாக போடவே மாட்டாங்க. அந்த கடுகு இருக்கிறது கூட சில சாப்பாடுகளில் தெரியாது. அது சிறியதாக இருக்கிறது விதைக்கப்படும் பொழுது. இந்த கடுகு விதைக்கப்படும் போது மட்டுமல்ல, இது பயன்படுத்தப்படும் பொழுதும் அது சிறியதாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப சின்னதாக மாதிரியே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று விசுவாசிக்க துவங்கும் பொழுது அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ரொம்ப புரிஞ்சுக்கவே முடியும். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நான் சம்பளம் வாங்கும் பொழுது அந்த சம்பளம் ரொம்ப சின்னதாக இருக்கும். என் வருமானம் என் கையில் இருக்கும் பொழுது இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக இருக்கும். ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாளை நான் என்ன செய்ய போகிறேன் சின்னதாக இருக்கும். நான் சின்ன ஃபேமிலியாக இருக்கிறேனே, நான் என்ன பண்ண போகிறேன்? வசனம் சொல்லுது, விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து, விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்றதாம். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கிறதான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வளருகிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனம் என்ன பண்ணுதான்? வளர ஸ்டார்ட் ஆகிறது. சொல்லுங்க, நான் வசனத்தை கேட்டவுடனே என் வாழ்க்கை வளர ஆரம்பிச்சது. அதாவது வசனத்தை கேட்ட உடனே வாழ்க்கையில் மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருது. அதனுடைய சிம்டம்ஸ் தெரியலை. அடையாளம் என்னன்னா, நீங்கள் வார்த்தையை கேட்டதான் அடையாளம். வார்த்தையை கேட்டது தான் அடையாளம். நான் என்ன வார்த்தையை கேட்டேன், இதயத்தில் விதைச்சேன் இல்லையா, அதுதான் அடையாளம். நம்ம சின்னதாக விதைச்சோம், பெருசாக விதைச்சோன்னெல்லாம் இல்லை, நான் விதைச்சேன், அதுதான் உண்மை. இவங்க நிறைய நேரம் கேட்டாங்க, கொஞ்ச நேரம் கேட்டாங்கன்னு இல்லை, இவங்க கேட்டாங்க, அதுதான் உண்மை. ஐயோ இவங்க நிறைய நேரம் ஜெபிச்சாங்க, இவங்க கொஞ்ச நேரம் ஜெபிச்சாங்கல்ல, அவங்க ஜெபிச்சாங்க அப்படிங்கிறத உண்மை. ஐயோ இவங்களுக்கு நிறைய வசனங்கள் தெரியுது, நிறைய விசுவாசிக்க தெரியுது, இல்லை, அவங்க விசுவாசித்தது தான் உண்மை. வசனம் சொல்லுது, அவர்கள் நிறைய விதைக்கப்பட்ட பின்போ அப்படின்னு சொல்லலை, அது விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்துச்சு. கடுகுவித மாதிரி தான் இருக்குது இந்த ராஜ்யம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது மிகவும் வலிமையானது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானது. அது விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து என்ன சொல்ற, சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, எல்லாத்தையும் பெருசாகி சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் அது என்ன பண்ணுமா? பெரிய கிளைகளை விடும். சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க, நான் ஒரு நாள் பெரிய சந்ததியாக மாறுவேன். ஆமென். நான் ஒரு நாள் பெரிய சந்ததியாக மாறுவேன். நான் நம்பணும். நான் வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனம் என்ன பண்ணும், என் வாழ்க்கையில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி நம்பணும். டாக்டர்கிட்ட போய் டாக்டர் கொடுக்குற மாத்திரையில் பவர் இருக்கான்னு தெரியாது. நம்ம டாக்டர்கிட்ட போன உடனே சரியாகிருங்கிற எண்ணங்கள் சரிங்களா, அப்பவுமே என் பாடி ஹீல் ஆகிடுது. இது ஒரு உளவியல். நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுனால டாக்டர் பார்த்துக்குருவாருங்கிற ஒரு நம்பிக்கை வருது இல்லைங்களா. அந்த நம்பிக்கையிலேயே என்ன பண்ணுமா, ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சென்ஸ் என்ன செய்யுமா, அந்த சுகமாக்குறதான தன்மை அது உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ டாக்டர் போய் பேசுவார், பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த 3 நாள் இதை சாப்பிடுங்க. நான் என்ன பண்ணுவேன், டாக்டர் சொன்னது அந்த 3 நாள் இருக்குல்ல, இந்த 3 நாளில் நான் சுகமாகிறத நம்பிடுவேன்.
மாத்திரையெல்லாம் விஷயம் இல்லை, மாத்திரையில் பவர் இருக்குது, பவரில் அது வேற விஷயம். ஆனால் அங்கே போய் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கேட்டேன் தெரியுங்களா, அது என்ன பண்ணுமா, என்னுடைய உணர்வுகளை தூண்டும். என்னுடைய உணர்வுகளை தூண்டி என்னுடைய சென்ஸ் வேலை செய்யும். பரவாயில்ல, நீ ஹீல் ஆகிருவ, நான் படுத்து தூங்கு, படுத்து டாக்டர் சொல்ல நல்லா தூங்கி எந்திங்க, 3 நாள் வேலைக்கு போக மாட்டோம், நல்லா தூங்கி எந்திப்போம். ஆட்டோமேட்டிக்காக 3 நாளுக்கு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிக்கும். ஏன்னா என்னுடைய மைண்டை நான் என்ன பண்ணுவேன், சொல்லி வச்சுருப்பேன், 3 நாளில் நீ சரியாயிருவ. நீங்கள் நம்புங்க, 3 நாள் இல்லைங்க, என் வாழ்க்கையில் நான் வசனத்தை கேட்ட உடனேயே அந்த வசனம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. எப்படி ஒரு மருத்துவரை பார்த்த உடனே நான் ஹீல் ஆகிறேன் நம்புறனோ, வார்த்தையை கேட்ட உடனே நான் ஹீல் ஆகிடுறேன், நான் சுகமாகிடுறேன், நான் ஐஸ்வர்யமாகி விடுகிறேன், நான் சமாதானமாகி விடுகிறேன், நான் சந்தோஷமாகி விடுகிறேன். ஆனால் வார்த்தையை கேட்ட உடனே அது வேலை செய்யுமா? வார்த்தையை கேட்ட உடனே நான் வேலை செய்யுமா? சில நேரங்களில் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம 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 ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இந்த உலகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வார்த்தை அப்படி இல்லை. நீங்கள் 30% விசுவாசித்தால் அது 30% உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் 60% விசுவாசித்தால் 60% வேலை செய்யும். நீங்கள் 100% விசுவாசித்தால் 100% வேலை செய்யும். ஆண்டவர் தான் சொன்னார். சிலர் என்ன பண்ணாங்களா, சிலர் வந்து 30% வார்த்தையை விதைச்சாங்க, சிலர் 60% விதைச்சாங்க, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க 100% விதைச்சாங்க. ஆனால் 30% பலன் கொடுத்துச்சு, 60% பலன் கொடுத்துச்சு, 100% பலன் கொடுத்துச்சு. ஆனால் நான் எந்த அளவு விசுவாசிக்கிறேன், நீங்கள் எந்த அளவு விதைக்கிறீர்களோ அந்த அளவு என்ன பண்ணுவோம், அறுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ வார்த்தைகளை நம்ம எந்த அளவு விதைக்கிறோம், வார்த்தைகளை எந்த அளவு விதைக்கிறோம், இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எவ்வளவு தூரம் பயணிக்க விரும்புகிறோம் சொல்லுங்க. இன்று நான் வாழுகிற வாழ்க்கை வார்த்தை கொடுத்துச்சு ஒரு நாள். அல்லேலூயா. நீங்க நம்பணும், இன்னைக்கு நான் இருக்கிற இந்த வாழ்க்கையை ஒரு நாள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் உள்ளத்துல விதைச்ச பாருங்களேன், அந்த விதைச்ச உடனே அது கொடுத்துச்சு. நான் சொல்றேன், வார்த்தையை என் வாழ்க்கையில வேலை செய்வதற்கு எனக்கு எதுவுமே தடையே இல்லை. வார்த்தை பியூரா அப்படியே அது ராவா என் வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு எனக்கு எதுவும் தடை இல்லை. என் வாழ்க்கையில எதையும் வார்த்தை தடையாவே பார்க்காது. ஏன்னா தடைகளை உடைக்கிறது தானே வார்த்தை, தடைகளை உடைக்கிறது தானே வார்த்தை. எல்லாம் நினைச்சிட்டு எனக்கு இது ஒரு தடை நினைச்சிட்டே இருக்கிறாங்க. இங்க தடையே இல்லைங்க. சொல்லுங்க, தடைகளை உடைக்கிற சக்தி வார்த்தைக்கு மட்டுமே இருக்கிறது. தடைகளை உடைக்கிறதான அந்த வல்லமை எதுக்கு இருக்குன்னா வார்த்தைக்கு இருக்குது, வேற எதுவுமே இல்லைங்க. அதான் இங்க சொல்லுது, அது விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிலையில் வந்து வந்தையிடத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினால் அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அவர்களுக்கு கேட்கிற திராணிக்கு தக்கதாக, அவர்கள் கேட்கிற திராணிக்கு தக்கதாக, ஒருவர் கேட்கிற திராணிக்கு தக்கதாக அவர் ஊமையினாலே நன்றி, வேற எதுவுமே அவர் பேசவே இல்லை. இன்னைக்கு வரோம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், அப்படி ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் சொல்லி ரொம்ப பேசிடுறோம். கண்டிப்பாக அவர் செய்வார். அதையெல்லாம் தாண்டி இந்த வார்த்தையினுடைய விதைகள் இருக்கு இல்லையா, சாலிடா ஒரு மனுஷனுக்குள்ள நம்ம விதைச்சிட்டோன்னா அது எவ்வளவு பெரிய நன்மைகளை தருதுருங்க. உண்மை, நீங்கள் சின்ன விஷயத்தை கேட்டுட்டு போங்க, அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, சின்ன சின்ன கேட்கிற வார்த்தை பெரிய பலனை உண்டாக்கிவிடும். சொல்லுங்க, சின்ன விதை அதிக பலனை கொடுத்துச்சு. சின்ன விதை அதிக பலனை கொடுத்துச்சான். இயேசு கிறிஸ்து வந்து வெறும் 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். இயேசு கிறிஸ்து வெறும் 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். 3.5 வருஷத்துல என்ன பண்ண முடியும்? ஒரு டிகிரி வாங்கலாம். ஒருத்தன் டிகிரி வாங்குற காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரா, மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டார். இயேசு 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்தார். 33 வருஷத்துல 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். 12 வயசுலேயே அவளுக்கு ஞானம் இருந்துச்சு. ஆனா செயல்பாடுகள் 30 வயசுல தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த 30 வயசுல இருந்து 33 வயசுக்குள்ள ஆண்டவர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சார். அவர் வந்து பேசும்பொழுதெல்லாம் ஜனங்கள் கேட்கிற திராணிக்கு தக்கதான் பேசினார். ஒரு வீட்டுக்கு போவாரு, அவங்ககிட்ட போயிட்டு ரொம்ப அவனுக்கு குழப்ப மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் குழப்பத்தை நாசுகிறார்ல. ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளையும் அல்லது நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போறதையும் அல்லது தேவன் வேதாகமத்தில் வந்து இருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் ஒன்றையும் கூட ஒரு மனிதனுக்கு குழப்பாம பேசுற ஒருத்தர்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு டைமும் என்ன பண்றாங்க, ஒருத்தர் காப்பாற்ற வராங்க. கிதியோன் என்கிற ஒரு மனிதன், மனாசே கோத்திரம்,
கிதியோன் வந்து அந்த மீதியானியர்களுக்கு பயந்து என்ன பண்றான், கோதுமையை புடைச்சிட்டு இருக்கிறான். தேவதூதன் வந்து சொல்றான், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லி. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் யோசிப்பான், நான் பராக்கிரமசாலியா? எஸ், நீ தான் பராக்கிரமசாலி. ஏன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க, நீ கொஞ்சம் கோதுமை எடுத்துட்டு வந்து புடைக்கிறல்ல, நீ பராக்கிரமசாலி. அதான் புரியுதுங்களா? வசனம் சொல்லும், அவன் மீதியானர்களுக்கு பயந்து என்ன பண்றான், கோதுமையை வந்து மாரடிச்சுட்டு இருக்கிறான். தேவதூதன் வந்து சொல்றான், நீ வந்து பராக்கிரமசாலி அப்படிங்கிறான். நான் பராக்கிரமசாலியா? ஆமா, இவ்வளவு பேர் இருக்குல்ல, இந்த கோதுமை எடுத்துட்டு வந்து நீ புடைச்ச தெரியுமா, நீ பராக்கிரமசாலி தான். சரி, என்னுடைய மனசை நான் ஒரு சின்ன ஃபேமிலி, நான் பரவாயில்ல, எங்க கோத்திரம் மனசை கோத்திரம் சின்ன கோத்திரம் பரவாயில்ல, நீ தான் இங்க இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கையில இருந்து ரட்சிப்ப அப்படின்னார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமா இருப்பானா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமா இருப்பானா. நம்முடைய குடும்பம் சின்னது, என் வேலை சின்னது, என்னுடைய ப்ராஃபிட் சின்னது, அதெல்லாம் பத்தி யோசிக்காதுங்க. கர்த்தர் என் கூட இருக்கார் இல்லைங்க, அதாங்க எனக்கு ப்ராஃபிட். அல்லேலூயா. அவங்க நிறைய பண்றாங்களே, பண்ணிட்டு போறாங்க, நான் பண்றேன்ல, இது என்னுடைய விஷயம். தேவன் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அவர் சின்னதெல்லாம் பெருசெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவன் அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கிறார். உங்க லைஃப்ல வார்த்தை தான் உங்களுக்கு வேல்யூவை கூட்டும். நீங்க சொல்லுங்க, என்கிட்ட வார்த்தை இருக்குதுங்க, என் வீடு, என்கிட்ட இருக்க பொருள், என்கிட்ட இருக்கிற பணம், என்னுடைய வேலை, இதெல்லாம் தாண்டி என்கிட்ட இருக்க வார்த்தை இருக்குல்லைங்க, தெரியுங்களா, இந்த வார்த்தை தான் எனக்கு அதிக மதிப்பை கூட்டி கொடுக்கிறது. இந்த வார்த்தை தான் இந்த மதிப்பை அதிகமாய் கூட்டி கொடுக்கிறது. அதான் ஆண்டவர் மத்தேயுல சொல்வாரு 6ல், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியின் தேடுங்கள், பின்புகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த ராஜ்யத்தை எதுக்கு ஒப்புறாருன்னா, ஒரு சின்ன கடுகு விதைக்கு ஒப்புறாரு. அங்க சொல்ற ராஜ்யத்தையும் நீங்க தேடினோன்னா நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இங்க சொல்றாரு, கடுகு விதைக்கு அது ஒப்பா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதுக்கு ஒப்பிடுவேன், அது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது விதைக்கப்படும் பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப அது என்ன பண்ணுமா, ரொம்ப சின்னதா கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அது வளர்ந்து ஒரு மணி நேரம் தான் ஆராதனைங்க. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் உண்மையாக கேட்கிற விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை ஒரு நாளும் கீழே விடவே செய்யாது. அது ஒரு நாள் வளர்ந்து நீங்கள் சொல்லணும், ஒரு நாள் நான் வளருவேன், நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன், நான் வளர்ந்துக்கிட்டேன், என் பிள்ளைகள் வளர்கிறார்கள், என் குடும்பங்கள் வளர்கிறது, என் தொழில் வளருகிறது, என்னுடைய ஊழியங்கள் வளருகிறது, என் சபை வளருகிறது. நான் ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஆள் வரமாட்டாங்கன்னு நினச்சதே இல்லை. வரமாட்டாங்க, சில நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சந்தோஷ் பிரதர், கார்த்திகை, நாங்கள் இருப்போம். போன வாரம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்படி விட்டு வரும்பொழுது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமையை நான் ஒரு நாளும் வரமாட்டாங்கன்னு நினச்சதே இல்லை. நான் அதே மாதிரி பாட்டு பாடுவோம், அதே மாதிரி செய்தி கொடுப்போம், ஆள் வந்தாலும் வரலாலும் வீடியோலாம் எடுப்போம். அதுக்கு இருக்கிற மதிப்பை நான் கூட்டுறதே இல்லை. இன்றைக்கி யாருமே வரமாட்டாங்க, நம்ம பஸ்ஸில் தான் போகணுன்னு வரமாட்டேன், காரில் தான் வரணும். இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்க, நம்ம என்ன அடிக்கக்கூடாது, நார்மலாக சட்டை போட்டு போவோம், யாரும் வரமாட்டாங்களா, நம்ம பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரலாம். அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அதை கொடுக்க மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அது வர்றாங்க வரல விட, அதே மாதிரி அவர் பாட்டு எடுத்து அனுப்பணும், போஸ்ட் போடணும், யாராச்சும் வர முடியலையா அவன்கிட்ட கூப்பிட்டு பேசுறது, அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கும் பொழுது அது நமக்கான மரியாதையை நம்ம கொடுக்குறது. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், அது வளர்ந்து இதே குட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வளர்ந்து இங்கே இருக்கிறதான இங்கே இருக்கிற எல்லாத்தை காட்டிலும் இது வளரும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வி கிரியேட் என்ன சொல்றது, ஒரு லீடர்ஸ், ஒரு தலைவன் வார்த்தையில் வளர்ந்து எல்லா பறவைகளும், ஆகாயத்து பறவைகள் வந்து அதனுடைய மேலே வந்து உட்காருமா, அதை நான் ஹானராக பார்க்குறேன், அதுக்கு உண்டான மரியாதையை நான் கொடுக்குறேன், அது வளரும். ஆனால் விதைக்கப்பட்ட பின்பு மட்டும் நமக்கு ஒன்று வரக்கூடாது, சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாது. இது எப்படி வேலை செய்யுங்கிற சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாது. வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த வார்த்தை வேலை செய்யும் என்கிற நம்பிக்கை 100% இருக்க வேண்டும். ஆனால் 1% கூட இந்த வார்த்தை எப்படி பலன் கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது, சந்தேகப்படவே கூடாது. இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும் அதை நோண்டி பார்க்கவே கூடாது. ஆண்டவரே, நீ செய்வீரா, நீ செய்ய மாட்டீரா, இது ஏன், எப்படி, அதெல்லாம் விட்டுட்டு நான் வளர்ந்து, சொல்லுங்க, நான் வளர்ந்து வானுயர, சொல்லுங்க, வானுயர எழும்பி
ஆகாயித்து பறவைகள் வந்தடையத்தக்கதாக நான் பலன் கொடுப்பேன். அல்லேலூயா. நம்முடைய பிஸ்னஸ் அதே மாதிரி தாங்க. நான் வளர்ந்து நான் ஏன் வளர்றேன்னா, நான் வளரக்கூடிய விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்கிறேன். வளரக்கூடிய விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், நம்முடைய ப்ரொஃபைல் வேடாப் கார்டு தான். அல்லேலூயா. நான் வளர்ந்து நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் என்கிறத வச்சு என் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுவதில்லை. நான் எவ்வளவு என்னுடைய ஃபேமிலி பெருசு அப்படிங்கிறத வச்சு என்னுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கை நான் கேட்ட வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தையின் அடிப்படையில் என் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை நடத்துகிறது. அந்த வார்த்தை என் வாழ்க்கை சமாதானத்தை உண்டாக்குகிறது. அந்த வார்த்தை என் வாழ்க்கை இருக்கிற எல்லா பகுதிகளையும் கட்டமைக்கிறது. அது ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் வழியில் போகும்பொழுது வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது நீங்கள் வழி இதுவே என்று உங்கள் காதுகள் கேட்க கர்த்தருடைய வார்த்தை துணிக்குமா? நீங்கள் இடதுபுறமாவது வலதுபுறமாகி சாயும் பொழுது எனக்கு எங்கே போனே தெரியல, ஆனால் வார்த்தை கேட்கும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சத்தத்தை கேட்டு பழகிட்டான். அவன் யுத்தத்துக்கு போகும்பொழுது அவனுடைய மாமனாரால் துரத்தி விடப்படும் பொழுது தாவீது கோலியாத்தை கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிப்பார்கள். அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தி பாடுவாங்க, சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அப்போ சவுல் சொல்லுவான், இவ்வளவுதான் எனக்கு மரியாதையா? அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு கோபம். ஆனால் தாவீதுக்கு ஒரு நாள் கோபம் வந்ததே இல்லை. ஏன்னா அவன் தான் வாழ்க்கையில் வார்த்தையில் வளர்றத அவன் உறுதிப்படுத்திக்கிட்டான். அவன் கோலியாத்திர போகும்போது சொல்லுவான், நீ இவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து சொல்லுவான், நீயோ ரதங்களோடும் குதிரைகளோடும் ஈட்டிகளோடும் பட்டயங்களோடும் ஆயுதங்களோடும் என்கிட்ட சண்டைக்கு வர, பட் ஐ ஹேவ் நோ வெப்பன்ஸ். அவன் சொல்லுவான், ஆனால் நாம் இஸ்ரவேலின் இராணுகளின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வரேன். உன்னை கொள்றதுக்கு ஒரு 5 சின்ன சின்ன கல் மட்டும் போதும், எனக்கு உன்னை கொள்றதுக்கு ஒரு சின்ன பையன் போதும், உன்னை கொள்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும். ஏன்னா வார்த்தையில் நான் வளர்ந்ததுனால அந்த வார்த்தையை மனநிலையை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மேற்கொள்ளத்தக்கதாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னை கொடுத்து வச்சுருக்குது. புரிஞ்சுக்கோங்க, என்ன சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான அளவுக்கு வார்த்தை என்னை என்ன பண்ணுது, உருவாக்கி வச்சிருக்கு. சொல்லுங்க, என்னை வல்லமையாய் மாற்றுவது உங்கள் வார்த்தை தான். என்னை தைரியப்படுத்துவது உங்கள் வார்த்தை தான். இன்னைக்கு நீங்கள் போங்க, ஆண்டவரே நான் சின்னதாக தான் கேட்டேன் ஆண்டவரே, ஆனால் பெருசாக நான் வளர்ந்துட்டேன். சின்னதை தான் விதைச்சேன், நான் பெருசாக வளர்ந்துட்டேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் இருப்பானா? ஆனால் நம்ம இன்னைக்கு கம்பீரமாய் விதைத்து கம்பீரமாய் இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா அழக்கூடிய இடத்துல ஆண்டவர் நம்மளை வைக்கல. ஒருவேளை வரலாம், அழுகி வரலாம். ஆண்டோட சொல்லுங்க, ஒரு நாள் ஒரு பெரிய அறுவடையை நான் பார்க்குறேன் ஆண்டவரை. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சபை வளருகிறது, என் குடும்பம் வளருகிறது, என் பிள்ளைகள் வளருகிறார்கள், என் தொழில் வளருகிறது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பகுதிகளிலும் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நான் வளர்றேன். அது எதில் அந்த வளர்ச்சி எது தீர்மானிக்கப்படுதுன்னா, நான் கேட்ட வார்த்தையில் அந்த வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த வாரம் கேட்டுட்டு போகிறோம், அடுத்த வாரம் வரையில் சொல்லுங்கள், நான் இன்னும் வளர்ந்துருக்கிறேன் ஆண்டவரே. எஸ், நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். வார்த்தையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, வார்த்தையை மட்டும் கேட்குறத நிப்பாட்டிடாதீங்க. அப்படி கண்களை மூடி செபிக்கலாமா? முடிஞ்ச எழுந்து நிற்கலாம் இயேசு நாமத்தினால. எஸ், வார்த்தை அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எதுக்கு ஒப்பிடுவோம்? அது கடுகு விதைக்க நம்ம ஒப்பிடுறோம். இந்த உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் எதுக்கு ஒப்பிடுறீங்க? நீங்கள் எதுக்கு ஒப்பிட்டாலும் அது உப்பா மாறும். எஸ், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எங்களுக்கு மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய நாமம் தான் எங்களுடைய மேன்மை, உங்களுடைய வார்த்தை தான் எங்களுடைய மேன்மை ஆண்டவரே. தாவீது சொல்றான், பூமியின் வானத்தின் கடையாந்தரங்களிலே எனக்காக ஒரு சிறகுகளை உண்டு பண்ணி நான் பறந்து போனாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை தாங்க, முடியும் வலது கரம் என்னை பிடிக்கும். வார்த்தை உங்களை விடவே செய்யாதுங்க. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நாம் மறந்துடவே கூடாது.
நம்மளை விட பெரியவங்க இருக்கலாம். யாரோடு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் வார்த்தையோடு மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். எஸ்,